என் உயிருக்கும் மேலான மாணவ செல்வங்களே, தன்னை உருக்கி கொண்டு உங்களுக்கு மெழுகுவர்த்தியாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல, ஒரு அம்மா வராங்க, என்ன பேச போற, எத்தனை மணி நேரம் நம்மள பேச வச்சு காக்க போறாங்களா அப்படின்னு. நான் சின்னதா உங்களுக்கு புரியுற மாதிரி என்னுடைய கதையை சொல்ல போறேன். என்னுடைய கதைனா நாளைக்கு உங்க வாழ்க்கையில இதுல ஒருத்தராவது இதை கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு என் உரையை தொடங்குறேன். நான் 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் பிறந்து வளர்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்கள மாதிரி ரிச்சாலாம் அழகா பெரிய மாடி வீட்டிலலாம் நான் பிறக்கல. சாலையோரம் பகுதியில் சின்னதாக ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்களா? இப்போ நிறைய மறைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் சாலையோரம் பகுதி, அந்த ரோட்டு ஓரமாக சின்னதாக ஒரு குடிசை இருக்கும். ஒரு 10-15 ஓலை கொண்ட ஒரு வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி வீடுகள் இருக்கிற பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஐசோஸ் என்னும் செல்லம்மாள் தோட்டம் பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தேன். செல்லம்மாள் தோட்டம் தானே அலறுவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே எங்கள் அந்த இடத்துல இருக்கும். பிள்ளைங்களை படிக்க விடாத அளவுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் எங்கள் பகுதி. அந்த இடத்துல இருந்து என் அப்பா ஒரு புரட்சியாளர். அந்த இடத்துல இரவு பாடசாலை நடத்துவார். நிறைய பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்ப்பார். நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்பார். அவருக்கு விஷயம் தெரியும். என் அப்பா எவ்வளோ படிச்சிருக்காருன்னா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் புத்தி கூர்மை. இதை வச்சு நன்றி இதை வச்சு என்ன பண்ணுவோம், நிறைய பேர் எங்கள் பகுதி மக்கள் கவர்மெண்ட் வேலை, ஒரு 10 பேர் கவர்மெண்ட் வேலை வச்சுருக்காரு. அந்த இடத்துல அப்போல்லாம் டாய்லெட் வசதி கிடையாது. அந்த இடத்துல டாய்லெட் வசதி இல்லாத ரொம்ப அது பார்க்கவே ஒரு சீர்கட்டு இருக்கும். அந்த இடத்துல கரண்ட் எடுத்து கொடுத்துருக்கார். டாய்லெட்டு அந்த கால்வாய் போகிற பகுதியை உருவாக்கியிருக்கார். அந்த இடத்த வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதை பார்த்து வளர்ந்தேன். எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க என் அப்பா பக்கமே திரும்ப மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணுற அட்வைஸில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரிதல் இருக்குது. ஏன்னா என் அப்பானா எனக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பீஸா பர்கர் அப்புறம் என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள், அதை விட எனக்கு அப்பா சொல்கிற ஒரு வார்த்தையே இருக்குது அவ்வளோ சொர்க்கம். இந்த உலகத்தையே ஒரு பக்கம் வச்சு அப்பா ஒரு பக்கம் வச்சா எனக்கு எங்கள் அப்பாவை தான் பிடிக்கும். அவ்வளோ ஒரு அப்பா பைத்தியம். எல்லா பெண்களும் அப்படி தான், அப்பா பைத்தியம் தான். எல்லா பெண்களுக்கும் அப்பா தான் பிடிக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப ஒரு பைத்தியகரமான அன்பு என் அப்பா மேலே. என் அப்பா சொல்கிறது அப்படியே கேட்பேன். என் அப்பா உட்கார சொல்ல, அம்மா நம்ம சாப்பிட்டோம், நம்ம வாழணும், நம்ம போகணும் இருக்கக்கூடாதுமா, நம்ம என்ன விதைச்சிட்டு போனோன்றதை சொல்கிறோமா, அதுக்கு பின்னாடி 4 பேர் சொல்லணும். நம்ம சொல்ல இதை பண்ண அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன விதைச்சிட்டு போனோமோ, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்வோம். நம்ம என்ன விதைச்சிட்டு போவோமோ அதை தான் நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது எனக்கு புரியல. காலப்போக்கில் கொஞ்சம் வளர என் வாழ்க்கையை மாற இப்போ ஐயா சொன்ன மாதிரி கண்ணகி நகர் பகுதி நான் பார்த்தா நிறைய பிள்ளைங்க சும்மா ரோட்டில் விளையாடிட்டு இந்த மாதிரி அழகான குழந்தைங்க ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்டா ஸ்கூல் போகலன்னா, லீவ் விட்டாங்க ஸ்கூலில், நான் போகல. ஏன்னா எனக்கு பேக் இல்லை, பேக் அறந்துச்சு, நான் போகல. காரணங்கள் பார்த்தா வேஸ்ட் காரணங்களாக இருக்கு. முதல்ல இந்த மாதிரி பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி நான் கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் அவுட் சில்ட்ரன்லாம் ஸ்கூலில் சேர்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, ஏன் 3 பிள்ளைங்களுக்கு 3 குழந்தை ஆச்சு. நம்ம எனக்கு கண்ணை நேரம் இல்லையா, 3 குழந்தைங்களாச்சு. சார் மைக் ஒர்க் பண்ணுறா சார்? 3 குழந்தைங்களாச்சு. அந்த 3 குழந்தைங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதான் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸும் கட்டல, டியூஷன் ஃபீஸும் கட்டல, போயிடுங்கன்னு. சரி, எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன என் அப்பா எவ்வளோ பேரை படிக்க வச்சார், எவ்வளோ பேர் வேலை வாங்கி கொடுத்தார், என் பிள்ளைங்க எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியும்னு அப்படி ஒரு தாயா அந்த இடத்துல நான் கண்ணீர் வச்சு என்ன பண்ணேன், எனக்காக ஒதுக்கப்பட்ட 10க்கு 10 வீடு கண்ணகி நகரில் வாசலில் குழந்தைங்களை படின்னு சொல்லி மேலே போயிட்டு அவங்களுக்காக தோசை எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு போது அவங்க கூட 3 குழந்தைங்க உட்காந்தாங்க. 6 குழந்தைங்களா இருந்தாங்க. இது 10 நாள் அவங்களை படிக்க சொன்னேன். படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். 6ஆம் கிளாஸ் படிச்சு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்போ நீங்களாவது 9th படிச்சிருக்கீங்க, பெரிய ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்கள் டீச்சர்ஸ்லாம் அப்படி அவ்வளோ ஒரு தியாகம் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும்? நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல். ஒன்று பரவாயில்ல. அப்போ எனக்கு என்ன தெரியும்? அங்கே என்ன ஒன்றும் கிளாஸ் எடுக்க தெரியுங்க. புக்கை எடுத்து படிங்கன்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ண? அப்படியே கவனிக்கிறீங்களா? புக்கை எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னீங்க. பாடத்தை மட்டும் படிங்க, சொல்லிக் கொடுக்க தெரியாது, படிங்க அப்படின்னு. இந்த 3 குழந்தைங்களோட 6 குழந்தைங்க 10 குழந்தைங்களா ஆனாங்க. 10 நாளில் நீங்கள் நம்ம நம்புறீங்களா இல்லையே, அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை எங்களை பற்றி செய்தித்தாளில் வந்ததை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாலையே அப்படியே கல்வி சாலையாக மாறி 300 குழந்தைங்க உட்காருந்தாங்க. எவ்வளோ பிள்ளைங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களா மாதிரி 300 பிள்ளைங்க ஒரு தெருவே அப்படி இங்கேருந்து அந்த கடைசி வர ஸ்கூல் அளவு அப்படி இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், நடுவில் மட்டும் வரவங்க சைக்கிள் போகிற வழிவிட சொல்லிட்டு உட்கார வச்சேன். 300 குழந்தை. எனக்கே ஆஹா, 6ஆம் கிளாஸ் நம்ம எச்சம் ஆகிட்டோம் இல்லையா, டீச்சரோட எச்சம் ஆகிட்டோம் இல்லையா, பயங்கர பெருமை. காலர்லாம் தூக்கி விட்டேன். ஆஹா, எப்படி பார்த்தியா மாசா பண்ணல நம்ம ரஜினி மாதிரி, அப்படியே ரஜினி ஸ்டைலில் பார்க்குறது. அவங்க ஒரு பயம் வந்துச்சு. 300 பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கணும் இல்லையா, சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரிஞ்சா இல்லையாம்மா.
அவன் உடனே ஒரு மிஸ் ஆகிட்டேன் இல்லையா, நான் மிஸ் மிஸ் இதை சொல்லிக் கொடுங்க மிஸ்ன்னு கேட்பாங்க. ஐயோ மிஸ்ன்றதான் நல்லா தான் இருக்கு, ஆனால் சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு. அப்போ எங்களுடைய ஆட்டோ ஓட்டின அந்த வருமானத்துலேருந்து 1500 ரூபா கொடுத்து ஒரு டீச்சர் போட்டேன். அப்புறம் 2வது டீச்சர் போட்டேன், அப்புறம் 3வது டீச்சர் போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது இது மட்டும் ஆகாதுன்னு. ஒரு அந்த இடத்துல வந்து நானே பிடிச்சி உருவாக்கி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு வந்து 752 பேரை கிராஜுவேட் ஆக்கியிருக்கேன். எவ்வளோ இல்லை, நீங்கள் நடுவில் கேட்காம சொன்னாதான் எனக்கு புரியும். நான் சொல்றது புரியுது, நான் படப்பண்ணு பேசுறேன் இல்லையா. எத்தனை பேரை கிராஜுவேட் ஆக்கியிருக்கேன்? இல்லை எனக்கு கேட்கலையே, சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க குழந்தைங்களே. இதுக்கு தான் திரும்ப வந்து என்னை கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்கிறாங்க. 6ஆம் கிளாஸ் ட்ராப் அவுட் ஆன நான் 752 பேரை பட்டதாரி ஆக்க முடியுமா? முடிச்சிருக்கேன். ஏன்னா என் மேலே நான் நம்பிக்கை வச்சேன், என்னால் முடியுன்ற நம்பிக்கை நான் வச்சேன். அதே மாதிரி தான் உங்களால் முடிக்க முடியும். 10 ரேங்க் எடுக்க நம்பிக்கை நீங்கள் வைக்கணும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். யார் வைப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை பக்கத்து வீட்டுக்காரங்க வைப்பாங்களா? பக்கத்து கிளாஸில் வைப்பா, அந்த பொண்ணு நல்ல மார்க் அப்படின்னு வைப்பாங்க? இல்லை, நான் வைக்கணும். நான் இதை என்னால் செய்ய முடியும். நம்பிக்கை என் மேலே நான் வைக்கணும். முதல் நம்பிக்கை தான் வாழ்க்கை. சொல்லுவாங்களே, பிள்ளையாருக்கு வந்து தும்பிக்கை, மனிதருக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் 10 மார்க் எடுப்பேன், 10 மார்க் எடுப்பேன்ற நம்பிக்கை நீங்கள் உங்கள் மேலே வைங்க. இல்லை அவன் நல்லா படிக்கிறா, அதனால என்னால் எடுக்க முடியாது. எப்படி? அந்த பையன் நல்லா அவன் நல்லா படிப்பான், அதனால வந்து நான் கொஞ்சம் பின்னாடி தான். கிடையாது, அவன் நல்லா படிக்கணும், அதோட நல்லா உன்னால் படிக்க முடியும். முயற்சி பண்ணும், நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? என்னால் முடியும், நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? சரி சொல்லுங்க, உங்க மேல யார் நம்பிக்கை வைப்பாங்க? நீங்க தான் வைக்கணும். என்னால முடியும், 10 ரேங்க் எடுப்பேன், நான் என்னால படிக்க முடியும். பாடம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கஷ்டமான ஈஸியா இருந்து அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆசிரியர்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்லாம் சொல்லட்டுமா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு துள்ளலாம் இருக்க, மனசு துள்ளும். எங்க ஆசிரியர்லாம் நோட் புக்கு எங்க கட்டுரை நோட்லாம் வாங்கி வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்த அம்சம். அவ்வளோதாம்மா. எங்கள் புக்கு நோட்டு பேக் யார் துவைச்ச பேக் இருக்கோ, அப்போல்லாம் வந்து மஞ்சள் பை மாதிரி பேக் இருக்கும், அந்த பேக்கை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்காக இந்த ஆசிரியர்கள் ஓடுறாங்க. அந்த பிள்ளைங்க படிக்கணும், அந்த பிள்ளைங்க வாழணும், அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு விளக்காக இருக்கணும். மெழுகு தன்னைத்தானே உருக்கி கொண்டு ஒளி கொடுக்குற மெழுகுவத்தி மாதிரி உங்களுக்காக ஓடுறாங்க ஆசிரியர்கள். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆசிரியர்லாம் கிடைக்கவே இல்லை. கிடைச்சுன்னா உங்களா மாதிரி நானும் ஒரு படிப்பை நல்லா படித்து உட்காந்துருப்பேன், இன்னும் நிறைய பேருக்கு சேவை செஞ்சுருப்பேன். புரியுதுங்களா? இந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திங்க. இந்த பள்ளிக்கூடத்தை கேள்விப்படும் போது என் உடம்பெல்லாம் செலுக்குது. அவ்வளோ நல்ல ஒரு பள்ளிக்கூடம், அவ்வளோ ரிச்சான பள்ளிக்கூடம், அவ்வளோ அழகான ஆசிரியர்கள், அவ்வளோ தியாக மனப்பான்மையோட இருக்க ஆசிரியர்கள். ஐயோ டைம் ஆச்சு. நான் பார்த்துட்டு வரும்போதே கவனிச்சேன். ஒரு 2-3 பேர் முன்னாடி போகும்போது டைம் ஆச்சு. அப்போ இந்த பிள்ளைங்க வகுப்பு எடுக்கணும், அந்த நேரம் தவிர நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த பயம், அந்த மனப்பக்குவம் அவ்வளோ அழகா அவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்பேன். இன்னொரு விஷயம், இது வந்து கொரோனா வந்தது இல்லையா? கொரோனாவில் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் கோடீஸ்வரனும் பணக்காரங்களும் கிடையாது. ஒரு ஆட்டோ ஓட்டுற கூட மிஞ்சி போனால் 500 ரூபா சம்பாதிக்கிற ஆட்டோக்கார் இல்லை 1000 நல்லா ஓட்டினோட ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டோம். கொரோனாவில் மட்டும் ஒரே ஒரு வருஷத்தில் 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டோம். ஓடி அதாவது சாப்பாடு 300 பேர் 400 பேருக்கு நானே சமைப்பேன். கொஞ்சம் ஒரு 10 சகோதரி காய் அரிசி கொடுப்பேன், கறி அந்த காய்கறிலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நானே சமைப்பேன். பிரிஞ்சி டப்பா ஒரு எப்படி சொல்ற 50 கிலோ பிரிஞ்சி, 50 கிலோ தயிர் சாதம், 50 கிலோ சாம்பார் சாதம், 50 கிலோ நானே செய்வேன். என்னால் முடிய நம்பிக்கை ஏன் மேலே வைக்க வச்சா அதெல்லாம் நான் யாராவது பண்ண முடியுமா? இவ்வளோ 200 கிலோ சாப்பாடு நான் ஒரே ஆள் செய்வேன். செஞ்சு கொண்டு போய் இன்னைக்கு 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்ட பெருமை எங்களை சேரும். எப்படி சாப்பாடு கஷ்டப்படுற அந்த கண்ணகி நகர் வரிசை குடும்பத்தில் நான் ஒருத்தி, என்னால் வந்து 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சு அன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அது என் மேலே வச்ச நான் நம்பிக்கை மட்டும் தான். திருப்பி நான் பதிவு பண்ணுறேன், என் மேலே என்னால் முடியுன்ற நான் வச்ச நம்பிக்கை மட்டும் தான். அது மட்டும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா பல கஷ்டங்களை தாண்டி வந்தாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த அம்மா ஈஸியாக எல்லாம் கிடச்சிடுச்சு, அதனால இவங்க வந்து பண்ணுறீங்களாம் பண்ண முடியுமா? என்னை விட அதிகமாக உங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போலீஸை வச்சு லட்டி வச்சு அடிக்க வந்தாங்க. என்ன எதுக்கு நீ கிளாஸ் எடுக்கிறீங்க, நீ என்ன நீ டிகிரி முடிச்சிருக்கியா, அந்த பாப்பா பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த எம்எஸ் டிகிரி நீ முடிச்சிருக்கியா, நீ என்ன சர்டிஃபிகேட் வச்சுக்கிற காட்டு. நான் உடனே என்ன பண்ணேன், 6ஆம் கிளாஸ் படிச்ச சர்டிஃபிகேட் எதுவுமே காட்டுச்சேன் அவர்கிட்ட. ஆமா, என்ன அந்த மாதிரி எதுக்காகனா அரசியல்வாதிங்க வந்து இவங்க நான் பண்ற ஒரு புரட்சி தெரியுது, அந்த இடத்துல வந்து தவறான போதைப் பொருட்கள்லாம் விதைச்சாதான் அவங்களுக்கு பணம். ஆனா இந்த மாதிரி நல்ல விதைகளை விதைச்சா அவங்களுக்கு பணம் கிடையாது. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிள்ளைங்க படிச்சு வந்தா கேள்வி கேட்காங்க, ஏன் என் ஊர் இப்படி இருக்கு? ஒரே இடத்துல 1.5 லட்சம் மக்களை கண்ணகி நகர்ல ஒருங்கிணைச்சிருக்காங்க. 1.5 லட்சம் மக்களை, அவங்களுக்கான தண்ணி வசதி கிடையாது, கழிவாய் வசதி கிடையாது, நல்ல சும்மா ரோடெல்லாம் போட்டு கொடுத்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. எதுக்குமா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்க ஒரு ஊர்ல, ஒரு ஊர் பக்கத்துல இருந்து ஒரு காலேஜ் இருக்குது. 1.5 லட்சம் மக்கள் இருக்கிற ஊர்ல ஒரு பள்ளி ஒரு காலேஜ் கிடையாது, ஒரே ஒரு ஐஏ ஸ்கூல் தான். 1.5 லட்சம் மக்கள் இருக்கிற ஊர்ல ஒரே ஒரு ஐஏ ஸ்கூல் போதுமா?
5000 பேர் 10,000 அந்த ஸ்கூல்ல படிக்க முடியுமா சொல்லுங்க? இவ்வளவு பெரிய ஸ்கூல்லாம் அங்க கிடையாது. அந்த மாதிரி எங்களை அந்த அடிமை சங்கிலியை ஒடிச்சு வெளியே வந்ததுதான் உமா மகேஸ்வரி. அதே மாதிரி அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நன்றிமா, அந்த இடத்துல என்னாச்சு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் நடக்குது. நான் என்ன பண்ணேன், பள்ளிக்கூடம் மட்டும் பண்ண அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோம், இப்போ உங்களுக்கு நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறேன், மாலை சிற்றுண்டி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணேன். ஏன்னா சாப்பாடுக்காக வந்து அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, படிக்க வருவாங்க. அங்கே கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? ரொம்ப 3000 ரூபாய்க்கு இங்கேருந்து மயிலாப்பூர் வரல வேலைக்கு போகிறாங்க. அதான் ரொம்ப தூரத்துக்கு வேலைக்கு போகிறாங்களா, 3000 யோசிச்சேன். நம்ம டைலரிங் ஒரு 10 மிஷின் டொனேஷன் டைலரிங் மிஷின் கேட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அந்த 10 மிஷினை வச்சு 3000 பேருக்கு நான் டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். எவ்வளோ பேருக்கு? மறுபடியும் நீங்க சொன்னாதான் எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது. எவ்வளவு பேருக்கு? 3000 பெண்களே டைலர் ஆகிக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் உமா மாடர்ன் டைலர், அவங்களாம் தைச்சு கொடுத்த பிளவுஸ் தான் இதெல்லாம். நல்லா இருக்குங்களா? உமா மாடர்ன் டைலர், உமா டைலர் கடை, உமா தைய மிஷின். அதாவது இந்த மாதிரி நிறைய விதவத்தாய்மார்கள், அதில் ஆயிரக்கணக்கான விதவத்தாய்மார்கள் பயன்பெற்றாங்க. ஒரு கை குழந்தை இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு பையன் இருப்பான், அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையனும் இருக்கும். அவங்க வெளில வேலைக்கு போயிட்டு இருந்தால் ஸ்கூல் போவாங்க, இல்லை இவங்களை பராமரிக்க முடியாது. வீட்டில இருந்தே துணி தைச்சு இவங்க 1000-2000 இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள 3000 பேர். எவ்வளோ? 6ஆம் கிளாஸ் படித்த உமா மகேஷ். இன்னொரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறேன், என் டைலரிங்கே தெரியாது எனக்கு. ஆனால் டைலர் கிளாஸ் சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்கினேன். ஆமாம்மா, உண்மையாம்மா. அவங்கள சொல்லி கொடுத்து உருவாக்கி 3000 பேரை டைலர் ஆக்கி இன்னைக்கு 3000 டைலர் இந்த கண்ணகி நகர்ல இருக்காங்க. இன்னைக்கு வெளில போறாங்க, எக்ஸ்போர்ட்ல போய் பெரிய சம்பளம் வாங்குறாங்க. இப்போ 6000 7000 வாங்கலாம், 15000 18000 வாங்குறாங்க சம்பளம் இன்னைக்கு. அந்த மாதிரி பெண்களை உயர்த்திருக்கேன். கொரோனால மட்டும் கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேர் வந்து என்னை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம், இரவு பள்ளிக்கூடம் தொடங்கி இருக்காங்க. நிறைய பேர் தொடங்கி என்ன பண்ண அந்த மாதிரி இலவச இரவு பாடசாலை நிறைய வீட்டுக்கு பாடசாலை ஆயிடுச்சு. கண்ணகி நகர்ல நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இரவு பள்ளி தொடங்கினேன். இன்னைக்கு கண்ணகி நகர்ல 80 NGO இருக்கு. எவ்வளோ? 80. யாரால? 6ஆம் கிளாஸ் உமா மகேஸ்வரியால. இப்போ சாதாரண மனுஷன், நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மா, பெருசாலாம் கிடையாது, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்ணு நான். என்ன மாதிரி ஆளுங்களை எப்படி பண்ண, கூட்டி போயிருக்க, பாத்ரூம் கழுவ, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. வாமான் சார், அந்த இடத்த ஒடிச்சு, அந்த அடிமை சங்கிலியை ஒடிச்சுட்டு வெளியில போயிட்டு என்ன பண்ண, ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கினேன். எங்க மக்களுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி, அம்பேத்கர் பாடசாலையில் வச்ச KSLP ட்ரஸ்ட்னு உருவாக்கி, அந்த இடத்த ட்ரஸ்ட் மூலியமா 1000 கணக்கான பேருக்கு அன்னதானம் வழங்குறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து 1000 பேருக்கு ட்ரெஸ் கொடுப்போம். ஒவ்வொரு ஊர்லையும் 200 பேருக்கு அப்படின்னு கொடுப்போம். 5 ஊர் செலக்ட் பண்ணி கொடுப்போம். பெரும்பாக்கம், கண்ணகி நகர், நீர்பயிர், செய்யூர் அப்படின்ற இடத்துல கொடுப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டோக்கார மனைவியால, ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்ச பெண்ணால ஒரு வசதி வாய்ப்பு பெருசா ஒரு தொழிலதிபர்லாம் பேக்ரவுண்ட்லாம் எனக்கு சத்தியமா கிடையாது. நான் எப்படி 1000 பேர் கொடுக்க முடியும்? என்னுடைய தைரியம், மறுபடியும் பதிவு பண்ண என்னுடைய தன்னம்பிக்கை, என்னால முடியுன்ற தன்னம்பிக்கையோட அதை நான் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு வர. அந்த துணிமணி கொடுக்கறது, அந்த பிரவேசன் கொடுக்கறது யாருக்குன்னா, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இளம் விதவைகள், அப்புறம் அது குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்கள் இருப்பாங்க. பாத்தீங்களா? நான் பேசுறது புரியுதா சொல்லுங்களா உங்களுக்கு? குடும்பத்தால இவங்க என்ன வேஸ்ட், இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு புறக்கணிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முதியோர்களை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு ஒரு நாள் தீபாவளிக்கு 25ஆம் தேதி என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, அவங்க என்னென்ன பிடிக்குதோ, ஐஸ்கிரீம், குலாப்ஜாம், அதெல்லாமே கொடுத்து அவங்க ஆட வச்சு, பாட வச்சு, அவங்க மகிழ்ச்சியாக்கி போகும்போது புடவையும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்து அனுப்புவோம். இதுதான் எங்களுடைய வேலை. மறுபடியும் சொல்றேன், ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, நான் தோத்து போல, நான் சோர்ந்து போய் உட்காரல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஈஸியா வந்தேன். பல கஷ்டங்கள் அனுபவிச்சேன். எவ்வளோ என் மேல அவதூறு கொட்டினாங்க. நான் ஒரு பெண் வந்து பெருசா வளர்றேன்னு சொல்லி என் மேல என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. அதை எல்லாம் ஒடிச்சு வந்தேன். ஒவ்வொருத்தரும் நான் வந்து தவறா பேசும் போதும் அது என்னுடைய படிக்கெல்லாம் அது மேலே ஏறி நின்று நான் வேலை செஞ்சேன். நான் ஐயோ நான் அவமானப்படுத்திட்டாங்களா, அப்படி கீழே தாழ்ந்து நான் கீழே விழுந்தில்லை. ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு படிக்கெல்லாம் ஏறி மேலே வந்தா இன்னைக்கு இங்க இந்த உயரத்தை நான் நிக்கிறேன். இன்னைக்கு அழகான அன்பான மாணவ சொல்லுங்களை மறுபடியும் இங்க நான் பதிவு பண்றேன். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களால படிக்க முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். உண்மையிலே உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. என்ன பார்த்து எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? எவ்வளவு அழகான பள்ளிக்கூடம் வரும்போது அப்படியே பெரிய காலேஜ் பாக்குற மாதிரி இந்த அப்படியே பார்த்து நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க. பெரிய காலேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கு. எவ்வளவு அழகா, எவ்வளவு நீட்னஸ், அவ்வளவு ஒழுக்கம் பிள்ளைங்க. ஒரு கிளாஸ் தலை நிமிர்ந்து பார்க்கல, அவ்வளவு ஒழுக்கம் பிள்ளைங்க. உண்மையிலேயே இந்த ஆசிரியர்கள் வந்து நான் நன்றி சொல்லணும். அவ்வளவு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படேன். ஏன்னா எனக்கோ கொஞ்சம் யாராவது ஸ்பான்சர் பண்ணா இந்த மாதிரி ஸ்கூல்ல நான் கூட படிச்சிருந்தா கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கலாம் இல்லையா? பாருங்க, எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு நல்ல மாதிரியா பயன்படுத்திங்க, சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், உங்க மேல நம்பிக்கை வைங்க. தன்னம்பிக்கை ஒண்ணு மட்டும் தான் நம்மளை உயர்த்தும். ஒருத்தர் வந்து பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏதாவது சொல்லமோ நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது, அப்படியே மனசு உடனே தோண்டு போயிடக்கூடாது. அந்த நேரத்துல தான் தூளுக்கு புது செடி நட்டா மாதிரி பூ பூத்து பெருசா நிக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை கரெக்டா நம்ம செய்யணும். நீங்க குதிரை பார்த்துருக்கீங்க, குதிரை நிறைய பேர் பீச்சுக்கெல்லாம் போவீங்களா? குதிரை பார்த்துருக்கீங்களா? 2 பக்கம் அப்படியே கடிவாளம் கட்டிக்கணும். அது பாட்டு போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கேன், யாரையும் திரும்பி பார்க்காது. பார்த்துக்கிட்டே திரும்பி பார்க்கமா? குதிரை பார்த்துருக்கீங்களா? இப்படி பார்க்கமா? ஐயோ என்ன திட்டுறாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கமா?
நேரா அந்த கடிவாளத்தை கட்டின உடனே அந்த அந்த இது அந்த 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 கண்ணுக்கிட்ட இருக்க அந்த துணியை போட்டுனா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்க அது இலக்கை நோக்கி ஓடும். அந்த மாதிரிதான் மாணவர்கள், உங்களுடைய இலக்கு படிப்பு மட்டுமே, படிப்பு மட்டுமே. அதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொல்றாங்க, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்தில் தகராறு, என்ன எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லயும் குடும்ப தகராறு இருக்கும், வர வழியில பஸ்ல பிரச்சனை இருக்கும், நீங்க வர வாகனத்துல பிரச்சனை இருக்கும், நீங்க எல்லாமே இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். குதிரை எவ்வளவு வேகமா ஓடும் தெரியுமா? எப்படி ஓடும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எப்படி ஓடும்? யாரையும் எதிரில் அப்படி திரும்பி பார்க்குது, அப்படி வேகமா டொக் 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 டொக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாணவர்களும் புக் எடுத்தால் கட கடன்னு படிக்கிறத பார்க்கணும். அவன் என்ன பார்க்குறான், இவன் என்ன பார்க்குறான், இந்த பொண்ணு பார்க்குது, மிஸ் வந்து கவனிக்கிறாங்க, நான் படிக்கிறாங்க கவனி, இதெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற ஒரு தீய பழக்கங்கள். இதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலுக்கு வந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காம இன்னும் நிஜமா கண்ணகி நகர் மாதிரி, பெரும்பக்கம் மாதிரி, சம்மஞ்சேரி மாதிரி எவ்வளோ ஏழை குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு பள்ளிக்கூடத்தை சீட்டு கிடைக்கல. பள்ளிக்கூட சீட்டுன்னு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்ணகி நகர் பற்றி சொன்னேன் இல்லைம்மா, கண்ணகி நகரில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, ஆங்கில வழி கல்வி கிடையாது அங்கே. அப்போ வந்து எங்கள் ஸ்கூல் பசங்க, எங்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்க, மிஸ் இங்கே போனாக்கா கண்ணகி நகர் பசங்களை சீட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க கண்ணகி நகரில். நான் வெளியில் போயிட்டு துறைப்பாக்கம் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் கேட்டாக்கா என்ன சொல்கிறாங்க, கண்ணகி நகர் பசங்களை சேர்க்க மாட்டேன், ஸ்கூலில் சேர்ந்த இடத்துல விட்டால் நீங்கள் வந்து தப்பான பிளேடு வச்சு அவங்களை கீறிடுவீங்க, கத்தி வச்சு அவங்க குத்திடுவீங்க, நீங்கள் சேர்க்க மாட்டாங்க. பெண் பிள்ளைங்களையும் அப்படி தான் சொல்கிறாங்க மேடம். எனக்கு சொன்ன உடனே செம கோவம். எனக்கு இந்த மாதிரி டைமில் ஒரு 10 10:30 வந்து சொல்லியிருப்பாங்க வச்சுங்களேன், ஒரு வெள்ளிக்கிழமை சொல்கிறோம், செம கோவம் எனக்கு. என்ன இப்படி பண்ணுறாங்க எல்லாரும்? ஒரு ஊர்னா எல்லாருமே, ஒரு ஊர்னா ஒரு கெட்டவன் எப்பயாவது இருக்க தான் செய்வான். எல்லா ஊர்லேயும் ஒரு திருடன் இருப்பான், ஒரு கெட்டவன் இருப்பான், இருக்க தானே செய்வான். எல்லா ஊர்லேயும் அப்படி 100 பேர் 100% நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணகி நகரம் ஏன் இப்படி ஒரு டார்கெட் பண்ணுறாங்க? அப்போ அந்த ஊரில் எங்களுக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னு ஒரு கோவம். தூக்கமே வரல, நைட்டெல்லாம் தூக்கமே வரல, படுத்துட்டேன். திடீர்னு எழுந்து பார்க்குறேன், நைட்டு 8 மணி. செல் எடுத்து ஒரே ஒரு பதிவு போட்டேன். ஒரே ஒரு பதிவு என்னன்னு போட்டேன், நண்பர்களே ஜெய்பீம் வணக்கம், நான் கண்ணகி நகர் உமா மகேஸ்வரி உங்களுடைய சகோதரி பேசுகிறேன். கண்ணகி நகரில் வந்து பிள்ளைகள் படிக்க விடாமல் புறக்கணிக்கிறாங்க, பள்ளிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை பற்றி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க விரும்புகிறேன். நான் யாருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என் கூட வந்து நாளைக்கு உட்காருங்கன்னு சொல்லிட்டு தூக்கனில் போட்டு வச்சுட்டு படுத்துட்டேன். எனக்கு தெரியல தஞ்சாவூர், மதுரை, சேலம் எங்கெங்க இருக்காங்க, அதாவது படித்த பட்டதாரிகள் எல்லாமே கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயமே எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேசி கொடுத்தா சார் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். எனக்கு ஃபேஸ்புக் அதெல்லாம் ட்விட்டர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளோலாம் எனக்கு விஷயம் தெரியாது. அதனால வந்து விட்டுட்டேன். காலையில் எழுந்தேன், குளித்தேன், நான் வந்து உட்காந்து என் கூட என் 3 பிள்ளைங்க வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் வந்து உட்காந்து, அதுக்கப்புறம் அங்கே படிக்கிற குழந்தைங்க 50 பெரிய பசங்க மட்டும் வந்து உட்காந்து, சின்ன சின்ன குழந்தைங்க உட்கார வைக்க முடியாது, வெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க, அவ்வளோதான். உடனே கல்வித்துறை அமைச்சர் எனக்கு ஃபோன், ஃபஸ்ட்டு கால் கல்வித்துறை அமைச்சர் சபிதா ஐஎஸ் ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் போட்டலாம் பண்ணாதே, ஏந்துருங்க, நீங்கள் பர்மிஷன் வாங்காத உட்காந்துருக்கீங்க. நான் கேட்டேன், நல்ல விஷயம் செய்யணும், பர்மிஷன் வாங்கணும் தான் மேடம், ஆனால் எங்கள் பிள்ளைங்க நிலமை என்னன்னு சொல்லி, நீங்கள் எழுந்துருங்க அப்புறம் பேசுங்கன்னு சொல்லி ஃபோன் வச்சிட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படுவேன். நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் இதுக்கெல்லாம் உண்மையாக சொல்லி பயப்படவே மாட்டேன். ஏன்னு தெரில, படிக்காதனால ஒரு திமிரா என்னன்னு தெரில, நான் பயப்படவே மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் ஓடுவாங்க அப்படி பார்த்தாக்க. யார் வந்தால் நான் என் இடத்த நான் அப்படி தான் நிற்பேன். ஆனால் மரியாதை குறைவாக நடந்துக்க மாட்டேன். அவங்கள பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இல்லையா? அப்படின்னு அப்படியே நின்று இருந்தேன். திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து ரொம்ப பழகக்கூடிய ஒரு எஸ்ஐ என்கிட்ட அமிச்சாங்க. ரொம்ப நல்லா பேசுவார் அவர்கிட்ட அமிச்சு, நீங்கள் பேச வந்து அந்த அம்மா கேட்பாங்க, தயவு செஞ்சு அந்த அம்மா போய் அங்கேருந்து ஏந்துட சொல்லுங்கள், பெரிய ஒரு புரட்சியாய் கண்ணகி நகரில் கலவரம் ஆகிற மாதிரி இருக்குது. அவர் வந்தார், அம்மா கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு. கார்த்திகேயன், வெள்ளை கார்த்திகேயன் சொல்லுவாங்க. அவர் ஒரு புரட்சியே பண்ண, நிறைய பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்தவர், போலீஸ்காரங்களை தப்பாக பார்த்த இடத்துல ஒரு சூப்பர் போலீஸ் என்ற பதவி பண்ண ஒரு ஆள் தான் வெள்ளை கார்த்திகேயன் தம்பி. அவர் வந்தார், அம்மா தயவு செஞ்சு உங்களுக்கு இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. இல்லை தம்பி ஏந்திரு, அம்மா நான் சொல்கிறேன் வாங்கம்மா, கூட்டணும் அம்மா, ஒரு பிரச்சனை ஆகுதுமா, உங்களை வந்து ஸ்டேஷன் கூட்டணும் சொல்கிறாங்க, என்னால் உங்களை ஸ்டேஷன் கூட்டின்னு போக முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் எழுந்துருங்க. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் ஸ்டேஷன் கூட்டின்னு போங்க அடிச்சு, ஆனால் இந்த இடத்த நான் அசைய மாட்டேன். எனக்கு வந்து இங்கே 1.5 லட்சம் மக்கள் வாழற ஊரில் இந்த ஓட்டு வாங்க தர அரசியல்வாதிகள் மத்தியில் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து எங்கள் பிள்ளைகள் படிக்கிற அளவு வைக்க முடியல, காலேஜ் தான் இல்லை, ஏன் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க, நான் உட்காந்து 2 மணி நேரம் தான், நான் போட வந்து 2 மணி நேரம் தான். வெளில போர்டு வச்சாங்க, ஆங்கில வழி கல்வி இங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சாங்க. உடனேயுமே 2 மணி நேரம் போராட்டத்தில் அந்த 1.5 லட்சம் மக்களுக்கே விடிவு காலம் பிறந்துச்சு. என்னுடைய தன்னம்பிக்கை தைரியம் 50 பேரை கொண்ட போராட்டம் தான் பெருசு. அவங்களாம் வந்து சேரக்கூட இல்லை, ஊர்லலாம் கிளம்புனாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சேரக்கூட இல்லை. அதுக்குள்ளவே நான் உட்காந்து இன்னைக்கு கண்ணகி நகருக்கு வந்து அங்கே ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க, போர்டே வச்சிருக்காங்க, ஆங்கில வழி கல்வி யாரால வந்ததுன்னா இந்த 6ஆம் கிளாஸ் உமா மகேஸ்வரியால தான் ஆங்கில வழி கல்வி வந்தது. இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க உங்கள மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும் போது. ஆனால் அது முழுசாக கிடைக்கல, ஓரளவு தான் கிடைக்குது பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களாம்மா என்கிட்ட? சரி நானே சொல்லிடுறேன் பதில. நான் ஏன் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா,
நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ்வளோ செய்கிறேன், கொஞ்சம் படிப்பு இருந்தா நிறைய பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எங்களை வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு. படிப்பு இல்லை, அவர் படிக்கிறாருன்னு வச்சு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு. கல்வி மட்டும் படிப்பு மட்டும் இருந்திருந்தா நான் கிட்டத்தட்ட நிறைய லட்சங்கள் ஏமாந்தேன். நிறைய நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பணம் அவர்கிட்ட நாங்கள் ஏமாந்துட்டோம். ராம்குமார்ன்ற ஒருத்தரால் நாங்கள் ஏமாந்துட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும். நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். வேறு எதுவுமே எத்தனை கோடி இருந்தாலும் செலவாயிடும். எவ்வளோ நான் நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே உங்களை வந்து அழிக்க விடாது. சரிங்களா?